சின்ன பையன் ஒருத்தன் இப்ப கொண்டு வருவேன், நான் கூட்டிட்டு வரேன். பழைய காலத்து கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பூல இருந்து, இதே மாதிரி பூல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறோம். வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு நாங்கள் ஒரு சில பிளான்லாம் வச்சுருக்கோம். ஆனால் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஒரு வேற மாதிரி தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸ்வீட்ஸ் ஆக்குறது, ஆமாம், அதுக்கப்புறம் இங்கே வச்சு லட்டு ஆக்குறது, முறுக்காக்குறது. அதுக்கு முந்தின வருஷம் வேற மாதிரி பிளான் பண்ணி வேற லெவலில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் லீவ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ நானும் பம்மி, பாட்டி, மாறன், நம்ம ஃபேமிலி நம்ம மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கோம். எல்லாம் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. வந்து தொடங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ வந்து தொடங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லைனாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனும் கூட தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சுகர் கிளைட் இருக்கு. நான் போன வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேர் நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மம்மி மணிங்களை திறந்து விட்டுடலாமா? மணிங்களை தான் எலிசா எங்கேயாவது ஓடிடுவாடா. எலிய ஓடிடுவியா? அதான பிரச்சனை. ஏ புளியே, என்ன பிரச்சனை இல்லையே. கிளிய புளியே, தங்க பூவே, மாறா மாறா. மாறன் பாக்குறது பத்தில உங்க பையன் வரோம், மாறன் வரோம். எப்படி வந்து உங்களை கட்டி பிடிக்க போறேன்னு மட்டும் பாருங்க நீங்க. 2 வருஷம் ஆச்சுல பார்த்து. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்க. 2 வருஷத்தோட ஞாபகம் தான் தாதிக்கு இருக்கு. இப்ப நடந்தது ஞாபகம் இல்ல. என்ன பிடிச்சுக்கோ. ஆமா, நீங்க வந்திருந்தீங்கல்ல. நான் கூட பொம்பளை வேஷம் எல்லாம் போட்டு வந்தேன்ல, மறந்துட்டீங்களா? என்னப்பா இவன் இப்படி இருக்கா? ஞாபகம் இருக்கா? விட்டுட்டு போயிடுன்னு சொன்னது. தங்கப்பூவே, உங்களை கழட்டி விடுறது பிரச்சனை இல்லை. திருப்பி வந்து என் கட்டுறேங்கிறப்ப வந்து கட்டிக்கணும் சொல்லிட்டேன். கேட்டுச்சிங்களா? இப்படி வா இந்த சைடு வாடா. இங்க வாடா. டேய், டாக் டூயிங் டாக் திங்ஸ். வா இரு புடி வாங்க. அவன் வரமாட்டான். எல்லா இடத்துக்கும் ஒண்ணு கடிச்சிட்டு தான் வருவான். அதான் தங்கப்பூவே. நீங்க தான் கூப்பிட்டு விட சொன்னீங்க. உங்களதான் பாக்குறான் அவன். ஐயோ குட்டியா? எவ்வளவு பெருசா இருக்கா? நீங்க அவனை குட்டிங்கிறீங்க. வாடா தங்க குட்டிஸ்டா நீ. உனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பீஃப் வேணுமா, சிக்கன் வேணுமா? அவன் டெய்லியும் அதே தான் சாப்பிடுறான். இன்னைக்கு ஒரு மெனு கொடுப்போம் நம்ம மாறனுக்கு. செருப்பு பீஃப் வேணுமா, சிக்கன் வேணுமா? இன்னைக்கு அவனுக்கு தயிர் சாதம் தான். ஐயம்மா தும்புறான்டா. தஞ்சில நிக்கிறா பாருங்க. மாறா ஐரா கூப்பிடு. மாறானு சரி என்ன கடிச்சேன்னு போன தடவையாவது விட்ட பாவம்ட்டு. எனக்கும் போட்டிருக்கு. என்ன கடிச்சிட்டானே போன மாசம். ஆமா, என்னைய கிடைச்சா நான் போட வேண்டாம், ஆனா உங்களை கிடைச்சா நீங்க போடணும். 5 ஊசி. பாத்துக்கோ, இவங்க தான். அது வயசானவங்களை, சின்ன குழந்தைங்களெல்லாம் நம்ம பையன் அட்டாக் பண்ண மாட்டோம். அவன் வந்துட்டு போன பாத்தியா? ஆரஞ்சு பாரு மாறா, ஆரஞ்சு பாரு. ஆரஞ்சு பழம். ஏ ஃபார் ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம். டேய் கழட்டி விட்டுன்னு சந்தோஷ் பாத்தியில உனக்கு. சந்தோஷே சார், 2 பேர் ஒரே மாதிரி இருக்கீங்களா? ட்வின்ஸ் மாதிரியே. சந்தோஷ் எங்க போற நீ? சந்தோஷ் அம்மா. வேண்டாம். சந்தோஷ்
சந்தோஷ் வேண்டாம் சந்தோஷ். இந்த அம்மா தான் அந்த மாதிரி சந்தோஷ். இவங்க தான் ஓடு கார்டன்லக்கு ஸ்பீடா ஓடுறான். வாடா 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 வா வாடா 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 வாடா. நீ மெதுவா ஜம்ப் பண்ணு. இதுங்களோடது ஃபுல்லா நான் தான். இங்க பாரு சண்டை. இந்த கேட்ஸ் ஃபுல்லா என்னோட டிபார்ட்மெண்ட் தான். நான் தான் க்ளீன் பண்ணுவேன். இங்க பாத்தில குறும்பு. மணியா மாற எப்படி ஓடுகிற மாதிரி மாறா ஓடி வாடா மாறா. ஏ இல்ல பையன்டா மாற சொன்னல உட்காந்து கூப்பிட்டா வந்துருவான்ல. போதும் இங்க வேணா வாங்க மாறா. நல்ல பாயிண்டா மாற. இதே கை 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 திருப்பி கை பிடிக்கிறல நீ. என்ன ரொம்ப பிடிக்குமா? மாறா கடியவல. என்ன ரொம்ப பிடிக்குமா? மாறா அங்க பாரு ஐரா பாரு ஐரா. ஐராவே ரொம்ப பிடிக்கும். கீழே உட்காரு நீ. அப்பா மாதிரி உட்காரு. உட்காந்துட்டா போ. கை தட்டு கை தட்டு. வேண்ட அவன் காணோம். குமிஞ்சு பாக்குறான். இங்கடா அழகானோ. படுத்துட்டான். பாத்தில சின்ன சின்ன பூச்சி பூச்சி ரெண்டு கையிலுமே தொட்டாவ. நீ போ தள்ளி போ. முதல்ல கை வாஷ் பண்ணணும். போ தஞ்சை வாஷ் பண்ணி விடு போ. நல்லா அந்த ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிடு. டெம்ட் மணி வந்துட்டான். அங்கேயே நிக்கணும். நான் போடுற வரைக்கும் வாய் வைக்க கூடாது. எல்லாம் நீ போட்டு முடிக்கிறக்குள்ள சாப்பிட்டு. நம்ம பையனை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரெடி பண்ணி சாப்பாடுலாம் போட்டு விட்டாச்சு. இன்னும் அடுத்தது புள்ளையோ. அடுத்தது புள்ளையோட புள்ள. இப்போ ஒருத்தன் எப்படி மேல வருவான்னு மட்டும் பாருங்க. அதான் இவங்களுக்கு சாப்பிட்றதே கிடைக்க மாட்டேங்குது. மாணி நீ சாப்பிட்டுட்டு தானே இருக்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிட்ற நீ. ஒரு ஸ்பூன் போதும் எலிசாக்கு. கேஜ் மாத்தணும்ல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம பாட்டியை கூப்பிட்டு வந்ததுக்கு சூப்பர் ப்ரோ பாட்டி வந்துட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் ஆகிறது தான், வயசாயிடுச்சு. நமக்கும் எனக்கும் ஆகும், பமிக்காகும், உங்களுக்காகும், எல்லாத்துக்காகும். இந்த மாதிரி பாட்டிக்கு வயசானதுனால காலில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பலம் இல்லை. காலில் பலம் இல்லாதனால நடக்க முடியல. அதனால் நடக்க முடியும், ஆனால் வந்துட்டு 5 அடி எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் அந்த மாதிரி மெதுவாக தான் நடப்பாங்க. அப்போ நம்ம தூக்கிட்டே போயிடலான்னு சொல்லி தான் நேற்று நான் தூக்கிட்டு வந்தேன். இல்லை நீங்கள் தான் சொல்லணுமா? ஜாலியாக வந்து படுத்துட்டு இருக்கீங்கல்ல நீங்கள். பேர என் பேரு தான் அது முக்கியம், வேறு யாரும் இல்லை. பேரை போட்டாச்சு, அதை கொண்டு தான் எனக்கு முக்கியம், வேறு யாரும் எனக்கு வேணாம். வேறு தாதி வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோ. இப்போ ஆக்சுவலி சரியான காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயம் ஞாபகம் இல்லை, வந்து போயிட்டு இருக்கு. நேற்று என்ன யாருன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் வந்து அவங்க பேரன், இது வந்துட்டு இது யார் உங்கள் தங்கச்சியா, இவ்வளோ பம்மியை பார்த்துட்டு. அப்புறம் நான் வந்துட்டு இவங்க மகன் நினச்சிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வயசான எல்லாத்துக்கும் ஆகிற விஷயம் இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி வந்து போயிட்டுருக்கு. இப்போ நான் பேரன் ஒய்ஃப்னு சொல்லி கொடுத்தனால என் பேரன் எனக்கு அவன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இல்லைனாலும் நம்ம முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப வயசாகிடுச்சு, அதுதான் மெயின் காரணம் பாட்டி இப்படி ஆனதுக்கு. நான் பம்மி எல்லாருமே நேற்று பயங்கரமாக புகழ்னு தள்ளியிருந்தாங்க. எதுக்கு? தலை சீவி விட்டதுக்கு. அப்புறமா தலை சீவி ஜட போடலாம். அண்டு நான் மட்டும் பேரன் இல்லை, இன்னொரு பேரன் இருக்கான் நம்ம பாட்டிக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேரன் இருக்கான். பார்த்தீங்களா உள்ள இருக்காங்க, பார்க்கலையா? சின்ன பேரன் ஒருத்தன் குட்டியா இருப்பான். அவனை இப்போ கொண்டு வரேன், ஓகேவா? ஆமாம் நான் கொண்டு வரேன், இப்போ கொண்டு வருவேன், நான் கூட்டிகிட்டு வரேன். ஆமாம் கையிலே எடுத்து வரேன். நீங்கள் கண்ணை மூடி கை மட்டும் நீட்டுங்க, ஓகேவா? அது மனுஷன் மாதிரி தான் இருக்கும். நீ தூக்கிட்டு வரியா? இல்லை நீயே தூக்கிட்டு வா. பார்க்கணுமா? உங்க பேரன்
புது பேரன் 2 மாசம் தான் ஆச்சு. அவ கையில 2 மாசம் பேரன். நீதான் பேரன். இது அது பேரை வளர்த்துதா. பேரன் வளர்த்துறது என்னது இது? அது என்ன ஐயோ தட்டி விடு. நீங்க பாருங்க ஆய் போயிடுச்சு. ஏ அந்த கையில சாப்பிடுவியா? இந்த கையில சாப்பிட மாட்டேன் நான். அதுவே சாப்பிடுவான் அவன். தொட்டு பாருங்க. புஸ் புஸ்ன்னு இருக்கும். என்ன இது? இதுக்கு பேர் சுகர் கிளைடர். சுகர் சுகர் இன்னும் வாயில ஏறிட போகுது. கண்ணு கடிச்சிரும். இல்ல தாதி கண்ணு டப்புன்னு குதிச்சு. சக்கரை இவன் பேர் பாத்தீங்க அப்படின்னா சக்கரை. சக்கரைன்னு தான் பேர் வச்சிருக்கோம். சர்க்கரையை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டி கொடுக்க போறோம். சக்கரை சக்கரை வேணப்பா, வேண்டாம் சக்கரை சக்கரை வேணாம். நீ அங்கே சக்கரை உங்ககிட்ட வர குடிக்கிறான். உங்ககிட்ட வர குடிக்கிறான். வேண்டாடா பயப்படுறாங்க பாரு. சக்கரை பாட்டிக்கு எல்லாம் ஞாபகம் வரப்போகுது பாருங்க. எல்லாமே ஞாபகம் வரப்போகுது. இப்போ போனதெல்லாம் ஞாபகம் வரும் பாருங்க. சொல்லுங்க. திடீர்னு ஒரு ஷாக்கிங் ஆனா ஞாபகம் வந்துடும் எல்லாம். பெரிய பையன் பேர் என்ன? என் பெரிய பையன் பேர் ஜப்பத்தான். பாத்தீங்களா? ரெண்டாவது பையன் பேர் என்ன? ரெண்டாவது பையன் பேர் சுயல். திருப்பி தூக்கி போட்டுருவோம். மூணாவது பையன் பேர் என்ன? மூணாவது பையன் பேர் உள்ள இருக்காரு. பேர் என்ன? சதகர். எப்படி ஞாபகம் வச்சு பாத்தீங்களா? இதுக்கு தான் சக்கரை வேணும். சக்கரை வேணுங்க சொன்னல. இவ வந்து தொட்டாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். அந்த மாதிரி ஒரு 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 ஆளிவன். பொண்ணு பேரு? பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரு பொட்டு. பொண்ணா? பொட்டா? பொட்டு பொட்டு பொட்டு. பொண்ணு பேர் என்ன? பொட்டுன்னு. அதான் பொண்ணு. கரெக்டா சொல்லுங்க. வால் பாருங்க என் கையில. பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரா? எனக்கு 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்க இப்போ. பொண்ணு அபி. என்னது? பொண்ணு அபி. அபியாமா? சரி. லைலா. 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 பொண்ணு ரோஸ்டா. இதெல்லாம் யாருன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அத்தை. ரோஷ்னா. ரோஸ்டா. லைலா. ஆனா இத மாதிரிலாம் பேசுறது கேக்குறப்போ ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது சிரிச்சாலும் அது ஒரு மாதிரி சங்கடம். ஃபர்ஸ்ட் கேட்டதுன்னா ஃபர்ஸ்ட் பேர் சொன்னதுன்னா அபி. அபி யார் அது? அபி அபிதான் என் மகன். அபி மறந்தாச்சு. லைலா. லைலா ரோஸ்னா. பார்த்துக்கோங்க. 3வது பொண்ணு தான் ரோஸ்னா சொல்லியா? மேல ஈகிள் வருது. சீக்கிரமா குதிச்சிரு. ஐயோ பின்னாடி ப்ரோ வேண்டாம். ஈகிள் ப்ரோ வேண்டாம். ஈகிள் குடி.